என்ன ஊரே சிரிக்குது? பேண்டை போடாம என்ன தொங்க விட்டுட்டு வர? 2030 இதான் மாடலு. ஒண்ணுமில்ல, புருஷன் பிள்ளைகளுக்கு நீங்க என்னன்னா இந்த பேண்டை வாங்கி முன்னாடி கட்டி விட்டு காலையில எந்திரிச்சு வாங்க டீ குடிக்க அப்படின்னோடனே காலையில் எந்திரிச்சு 2 பேரும் ஆடிக்கிட்டே வந்தாங்கன்னு வச்சுக்க, நீங்க வீடு விட வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க பாட்டுக்கு தரதுன்னு கூட்டிட்டு போயிடுவாங்க. ஆமா, பின்னாடி என்ன மாப்பிள்ள? வேற ஒன்றும் இல்லைம்மா, உட்காந்து அண்ணே குண்டி உட்காந்து கிழிஞ்சு போச்சு. சரி, அன்னையிலேருந்து நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். இவன் மட்டும்தான் டெய்லரா, அவனை விட பயங்கர ஃபேமஸ் டெய்லர் ஆனா ரோசம் வந்துருச்சு. என்ன சொல்ற? நான் ஒரு நேரத்தை போல இருக்க மாட்டேன்டா. ஏன் அப்படி பண்ணிட்டே இல்ல? அந்த பாய் பையன கோவம் வந்து நீ என்ன டேய் உனக்கு போடா போகுது. சரி, இவ்வளவு நேரம் பொம்பளை பிள்ளைய குறை சொன்னாலும் சரி, ஒரு ஆம்பளையாச்சே அது நம்ம நாட்டுல இருக்காங்கன்னு சொல்லிட்டு சரி கொஞ்சம் உதவி பண்ணலாம்னு பார்த்தா நாளை எங்கயா உனக்கு சொல்லுவாரு? நீ ஒழுங்காவே காமிக்க மாட்டேங்க. டேய் நீ ஒழுங்கா உனக்கு போட தெரியல. நீ கொண்டா உனக்கு உள்ள விட தெரியல. இல்லல இந்த புள்ள உள்ள விட போறது சுருக்கி இந்த கேட்ட. நீ ஒழுங்கா விட்ட நான் ஏன் சுருக்குறேன்? ஆட்டியா நான் அப்படி பேச இங்க இன்ன வரைக்கும் வந்து பேசினேன். ஏதாவது ஒரு வார்த்தை தவறான வார்த்தை எதுவும் பேசியிருக்கேன் நான்? கேளு. இந்த தாய்மார்கள் உட்கார்ந்துருக்காங்க, நீ எது நல்ல வார்த்தை பேசுன? கேளு. என்ட்ரன்ஸ்ல நீ மட்டும் வாடா வாடான்னு பேசுற. அப்படிதான் பேசுவேன். நீங்க மட்டும் வாடா வாடான்னு பேசுற. டேய் கிழிச்சு போடாதடா. பாத்தியா இப்ப யார் மேல தப்பு? உள்ள விட போறப்ப சல்லின்னு இழுக்கு. ஏண்டா நீ வந்து கேரு, நீ பேண்ட் போறதுக்குள்ள அந்த புள்ள பாவாடை கிழிச்சு போறதுக்கு. நான் புள்ள கிழிக்க மாட்டேனே. டேய் அத ஏத்தி விடுமா, போனா போயிட்டு போடு. அன்னையில நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். வேணா டெய்லர் ஆகுறது. நம்ம பயங்கர ஃபேமஸ் டெய்லர். ரோசக்கார பைபிள் ஏற்ப போல. நான் 2030க்கு லேடிஸ்க்கு ஒரு மாடல் வச்சிருக்கேன். நிஜமாவா? சொல்றீங்களா? இந்த மாதிரி மாடல் நீ பாத்துக்கங்க. ஏய், இது என்ன மாப்பிள்ள பொம்பளை பிள்ளை போடுறது ஜிம்மிஸ்? நாங்க போடுறது நீ போட்டு வந்திருக்கயா? ஜிம்மிஸ்ல ஒரு கும்மிஸ். ஏய் முண்டாபாடி முண்டாபாடி ஒரு குண்டாபாடி இல்லையா? இது நாங்க போடுறதானயா? அது இல்லல. அப்புறம் அது வேற ஒண்ணுமில்ல தா. அது நீங்க போடுறது இல்ல தா. அது 2 மாசத்துக்கு முன்னாடி வாங்குனேன்ல. அது சட்டி வேற ஒண்ணுமில்ல. உட்கார்ந்து அண்ணே குண்டி உட்கார்ந்து பறந்து கிழிஞ்சு வச்சு. என்ன ரொம்ப உதவாங்கி கொஞ்சம் காஜா குறைஞ்ச காஜா. ஆமா 200 ரூபா கொடுத்து வாங்குனது. கிழிஞ்சதை தூக்கியா போட முடியும்? ஆமா 200 ரூபா கொடுத்து வாங்குனது. இது என்னதுமா? இது என்ன? கச்சி பச்சுக்கிறது. அது மணி பிரஸ். இங்க என்னமா இருக்கு? இது சூச்சு போற மிஷின் வெளில வர்றதுடா. ஆமா என்னடா அப்படி வேற? ஏய் வாந்தி எடுக்குது. வாந்தி எடுக்கறியா? எங்க அம்மா கிட்ட இருக்கியா? ஏய் ஐயா ஒழுக்கமா பேசியா? அது ரெடி பண்ணிடுவோம். ஆமா உங்க அப்பா கிட்ட சொன்னியா இல்லையா? என்னன்னு? இந்த மாதிரி மாமா சொன்னாரு. நீங்க போடுங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இந்த பிளே போடுங்கறியா? பண்ணியனே. ஒரு முடி இல்ல. நான் எங்கயா ஓட்றது? முளைக்காததுக்கு. ஆமா என்ன பண்றது இந்த இடத்துல? முழுக்குன்னு இருக்காங்கற என்னையா சொல்ல வர? அந்த புள்ளைக்கே வெக்கமா இருக்கு. நீ போய் சீக்கிரம் போடு. வெள்ள பண்ணி குட்டியாட்டம். இது என்ன அவரமா? வியாபாரம் பண்ணிட்டு இருக்கே. என்ன வியாபாரம் தெரியுமா? சொல்லுமா. அம்மா பழங்க. யார பழம்? அடி வாடியே கப்பக்கலங்க. கார்த்திகை மாசம் நாயாட்டம். அவ்வளவுதான். நாய் எப்படி தெரியுமா குலைக்கும்? ஐயோ எப்படி குலைக்கும்? ஒரு வாட்டுக்கு கார்த்திகை மாசம் நாய் எப்படி தெரியுமா குலைக்கும்? ஊண்டு குலைக்குமா? அப்படி குலைக்காதுல. முன்னாடி பொட்டை நாய் போகும், பின்னாடி ஆம்பளை நாய் போகும். ஆம்பளை நாய் பொட்டை நாயை பார்த்து குலைக்க விரட்டியெல்லாம் குலைக்காது, சைஸா கெஞ்சும். என்ன அப்படின்னா என்ன மாப்பிள்ள? சைஸா கெஞ்சிடுறது.
என்ன ஒண்ணு 2 மணி நேரம் வெட்டிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு கண்டுக்காம போயிட்டு இருக்க. போன வர மட்டும் இந்த கருப்பு நாடா ஆம்பளை எப்படி குலைக்கும், பொட்டை நாய் எப்படி குலைக்கும்? என்னாச்சு? வாழை உள்ள சுருச்சிடு. அது என்ன மாப்பிள்ள? அது ஏன் அப்படி? அது கூடு சரியில்லை, அடி பின்னாடி பொழந்து கட்டிச்சா வாங்கடா கட்டிதே வேலை போயிட. நல்லா மூட வைக்கப்பட்ட நாயினா குலைக்கிற வேலையே கிடையாது, ஒன்லி சிக்னல் மட்டும்தான். சிக்னல் மட்டும்தான். இப்ப ட்ரை பண்ணி பாப்பமா, என்ன மூடுக்கு வரல. அடியே அடியே இவளே என் வாழ்க்கை பழக்க பிறந்தவனே, அடிய அடியே இவளே என் வாழ்க்கை பழக்க. நான் நோட்டீஸ் ஆச்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் அந்த வேலையும் தான் பார்த்தேன். அந்த வேலையுமா? எப்ப? நான் கொரோனா டயத்துல பார்க்காத வேலையே கிடையாது. காலையில கல்யாண பத்திரிக்கை அடிச்சு கொடுத்தேன், மத்தியானம் வந்துட்டாங்க ஊரோட எண்ணெய் அடிக்கிறதுக்கு. ஒரு 3 தப்பு நடந்து போச்சு. எழுத்து பிள்ளை கல்யாண பத்திரிகையில எம்பெருமான் அருளாலே திருமணம் நடைபெறும் அடிக்க சொல்லியிருந்தாங்க. அதுல புள்ளி வைக்காம விட்டுட்டேன், எமபெருமான் அருளாலே திருமணம் நடைபெறும் அடிச்சு விட்டேன். 2வது தப்பு நடந்து போச்சு. அவன் சித்தப்பன் பெரியப்பன் ஊரெல்லாம் சின்ன சாமி கீழே மணக்குடி, பெரிய சாமி மேல மணக்குடின்னு வரும். மணக்குடின்னு வருது பாரு, அந்த இடத்துல மாங்குற எழுத்த போடாம விட்டுட்டேன். சின்ன சாமியை கீழே நக்கடி, பெரிய சாமியை மேல நக்கடி, நக்கடி நக்கடி நக்கடின்னு மானு ஓட்டா தானே மணக்குடின்னு வரும். சாத்திரக்கு தான் வந்துட்டாங்க, ஒடியான்ட்டேன். கண்ணை திறக்கணும் சாமி, கையை பிடிக்கணும் சாமி, கண்ணை திறக்கணும் சாமி, கையை பிடிக்கணும் சாமி, பார்க்கிற பூமி சேர்ந்து அடைக்கணும் சாமி, வேண்டாடி அமல பாவம் அதால என்னோட சாபம். உதச்சா விட்டு அது கண்டுக்காம போயிடணும். உதச்சி என்ன தொட்டு கும்பிட்டோன்னா அப்புறம் ஊர்ல சரி இந்த உத வாங்கிட்டான் போல இருக்கு, அதை தொட்டு அதை விட்டுமா. பொம்பளை கிட்ட பல சில விஷயங்கள் நிறைய சொல்லணும். சிவா அதான் உதச்சிட்டு அப்புறம் என்ன சிவா. ஆமா மறுபடியும் அது வழியா மறுபடியும் ஒரு மிதி மிதிக்கு சிவா சிவா முதல் இல்ல நம்மள தெரியாம பட்டதுக்கே சாரி சொல்றோம், எவ்வளவு இறக்கப்படுறோம், வேணும்னே தூக்கி போட்டு மிதிப்பாங்க. அதை விடல ஒரு வார்த்தை உங்களை தூக்கி போட்டு மிதிக்கிறோங்கிறிய. யாராவது தெரியாத ஒருத்தவங்க வீட்டுக்கு போறோம்னு வச்சுக்க, வீட்டில் கதவை தட்டுறோம், கதவை தட்டும் போது உள்ளே இருந்து வர்ற பெண்கள் என்ன பண்ணணும், எல்லாம் உங்க பீரோலாம் நீங்க சாத்திக்கிட்டு இப்படி சாத்திக்கிட்டு இப்படி கதவை திறந்து வாங்கண்ணா என்னண்ணா அப்படி கேட்டாகும் அது நாகரிகமாட்டு. கதவை திறந்துட்டு ஆனா வாங்கண்ணா என்னண்ணா நம்ம லொப்ப போயிடலா நம்மளை பார்த்ததுக்கப்புறம் தான் வாங்கண்ணா என்னண்ணா முன்னாடியே நீங்க சாத்திட்டு வந்தா என்னன்னு கேட்குறேன். இல்லம்மா இது பெண்களுக்கு நம்ம எடுத்து சொல்ற விஷயங்கள் தான், அவங்களும் ஆம்பளைங்க தப்பா நினைக்க மாட்டாங்களா. இப்ப எதுல விட்டு தெரியல, கண்ணை தொற கண்ணு மணி ஆடிக்கிட்டு இருக்கேன். இன்னும் சரியாகல. இப்படி போட்டா சுத்தப்பட்டு வராது, அதுக்காக 4 போடா இருந்தா நறுக்கு தனியா போட்டுறணும். ஓ தண்ணியை போடணுமா? முத போடு நம்ம போடு, அடுத்த போடு ஏன் போடு, கூப்பிட்டா போடி வருவாடா, கூப்பிட்டா போடி வருவாடா. இப்பத்தான்
பாட்டை பண்ணா எனக்கு சாமி வந்துடும். ஏன் அப்படியா? மாரியம்மன் இல்லை, உப்பிட்டா ஓடி வரலாம் வந்துடும். சாமி ஆடுறதுல பல வகை இருக்கு. அது எப்படி? சாமி ஆடும்போது நீ கரெக்டாக கண்டுபிடிச்சிருவியா எப்படி? யாரோட பொண்டாட்டி சாமி ஆடுதுன்னு எப்படி முடியும்? நான் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவேன். எப்படி சொல்லுவீங்க? சைக்கிள் கடைக்கார பொண்டாட்டி சாமி வந்துச்சுன்னா அப்படி தெரியுமா? அது எப்படி வரும்? அது இந்த காத்தடிக்கிற நினைப்புல வரும். அடி கூப்பிட்டா ஓடி வரும். என்னாச்சு? காத்து போயிருச்சு. சைக்கிள் கடை. டீ கடை அண்ணே நான் விளையாடி தானே சொல்றேன். நீங்க வாடி டீல பேதி மாத்திரம் கலந்து அப்படியே கொடுத்து கொடுத்தா என் நம்பிக்கை மட்டும் கொடுத்துருவேன். அது இந்த டீ ஆத்திர நினைப்புல வரும். அடி கூப்பிட்டா டிரைவர் கொண்டாடிக்கு வந்துன்னு வச்சுக்க, பஸ் ஓட்டிக்கிட்டு தான் வரும். அடி கூப்பிட்டா கண்டக்டர் கொண்டாடி வச்சுனா ஊதிக்கிட்டு தான் வரும். அடி எவ்வளவு ஒரு பஸ் இருந்தாலும் ஒரே ஊதில் நிப்பாடி போடும். ஒரு சிலர் கோவமா இருப்பாங்க. கோவமா இருக்க முன்னாடி சாமி வச்சு நாக்க துருத்துக்கிட்டு கூப்பிட்டா என்னாச்சு? நாக்க துருத்திக்கிட்டு வரும். ஒரு சிலர் பொறுமையா இருப்பாங்க. பொறுமையா இருக்க முன்னாடி சாமி வச்சு சவுண்டே வெளியில வராது. Oh my God. Oh my God. அந்த சாமியிலே அது. சவுண்டே வெளியில வராது. சாமி வர்றப்ப எப்படி மாப்பிள்ள பிடிக்கிறது? அது இங்கே ஒரு சில பேருக்கு நேரடியா கவர்ச்சியா வந்து இறங்கிடும். இந்த அம்மா சாமி ஆடிட்டு கிடக்கும், சேலை வந்து கிடக்கு 2 கிலோமீட்டர் கேக்கிட்டு. அவங்களுக்கு சேலை வந்து தெரியாது, அவங்க ஆடுற ஆட்டம். அடி கூப்பிட்டா அவங்க இங்கே பீரோ திறந்துடும். பீரோ திறந்து உள்ள லாக்கரை கடாரு ஆடிக்கிட்டு கிடக்கும். பீரோ திறந்தது தெரியாது. அருள் வாக்கு கொடுக்கறது. குஞ்சா காப்பாத்துறேன், நீ எங்க குஞ்சடி காப்பாத்துற? எல்லா குஞ்சு தான் வெளியே அப்படி குஞ்சா காப்பாத்துறேன். இந்த மாதிரி சாமியார பொம்பளை பிடிக்கிறதுக்கு 4 பயல வெம் போட்டு அமுக்கிறவங்கள சாமி அவரு பின்னாடி சாணி தள்ளிடு. எங்க ஊர்ல ஒரு அம்மா நல்லா பால் கொடுத்து வச்சு சாமி ஆடிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. அப்பா பரவாயில்ல, ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றியா? நல்லா ஓட்ஸ் சாப்பிடுற போல இருக்கு. உடம்பு குறைச்சிருக்கிய ஓட்ஸ் ஓட்ஸ் சாப்பிடுங்க. சரி சரி சரி. கூப்பிட்டா படி வருவாள். யோசிப்பாங்களா இல்லை யோசிச்சு ஓஹோ கொஞ்சம் விவரமான ஆள் தான். ஏய் மண்டையை கொண்டு எங்கே வைக்கிற? 10 ரூபாய் அளவுக்கு துணி பட்டணத்தை சிலுக்கு துணி பக்குவமாக எழுதுறே பக்கத்துல பாட்டி பிகரே வீட்டுக்கு 10 தர இருக்கு 10 தர சுத்தி
5-6 பேர் இருக்கோம். மாயமில்லை மந்திரமில்லை ஐயா. என்னப்பா ரொம்ப தூசியா இருக்கும். ஐயோ, எந்த ஆட்டம் முத ஆடுவேன்னு தெரியல. என்னடா மாப்பிள்ள ரோட்ல என்ன அடி ரோட்ல அடிவிட்ட தவளையாட்டா. என்ன மாப்பிள்ள எந்திரியா எதுக்கியா யாரையா திட்டிக்கிட்டே ஆடுற யார லோன் வாங்காதல்ல கேட்டு தொலைதாளா? ஏன் ஆடி தானே கொண்டு வாங்க நான் கட்டணும். எல்என்டியில் ஒரு லோன் எடுத்துக்கிட்டு அதுக்கு தான் இந்த பாடு வர்றேன். சரி கோவப்படாதீங்க. செவரு எங்க இருக்கு? பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி பண்டியர் சஞ்சரிடும் பாசமச்ச ராசாத்தி புராண ஊருக்குள்ள வாராய தேருக்குள்ள பூவால தோள் மீது போட பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி எழுச்சி அடிக்கணுமா? விட்டுட்டேயா நானு. ஐயா நாடகம் முடிச்சு வச்சுன்னு போயிடாம. அடையா உனக்கிற வரத்தில் உனக்காக காத்திருந்து அதனால ஏய் பொத்து போடாத. மூச்சு வாங்கிக்கிட்டேன். இனிமேல் லோன் வாங்குவேன் நானே எழுந்திருக்க முயற்சி. ஏய், அது தேங்காய். போலாமா? இல்லைங்க, ஆட போலாமான்னு கேட்டேன். பச்சை மிளகா அதில் காரம் இல்லை, என் மாமனாருக்கு என்ன செய்யணும் இல்லை.
செஞ்சாகணுமே. வாங்காதான் இந்த லோனுன்னு கேட்டேன். லோனை விடியா இந்த பரிமளம் நல்ல பேர் வச்சிருக்காங்கல்ல உங்க அப்பன்ட்ட சொல்லிட்டேன். என்னன்னு அருமையான தமிழ் பேர் பரிமளங்கிறது. எப்படி சொல்ற தமிழ் பேருன்னு? பரினா என்ன? குதிரை. மலம்னா சாணி. பீ. குதிரை பீனு பேர் வச்சிருக்கேன் பாருங்க. ஏய், பரிமளம் ஜி, அது கறி மலாயா என் பேரு. நல்ல பேர். சரி, இது மலாவா? என்ன பாட்டா பாட்டு அடி சும்மா கிடக்குது. நாடு செழிக்க வேணும் நல்ல மழை அது காலையில வர்றதுயா. மாமரத்து பூவெடுத்து மஞ்ச பொண்ணு போடட்டுமா? மாமரத்து அப்படி இல்ல, மாமரத்து பூவெடுத்து மண்டபத்து போடவா? மாமரத்து பூவெடுத்து மண்டபத்து போட. கண்ணு வெளியில வந்துடும். மாப்பிள்ள வாயை முடிக்க வெளியில வந்து விழுவ போகுது. எங்கத்தான் போற பரிமளம்? யாரு பரிமளம்? இருக்க கூட ஒரு தட்டு தட்டிட்டு போயிடலாம் போல இருக்கு.